வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் வெள்ளக்கோவில் வீரகுமார சுவாமி கோவில். பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற வெடிபோடும் முருகன் தலம். ஆண்கள் மட்டுமே மூலவரை தரிசிக்கும் கோவில். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் என்ற ஊரில் வீரகுமார சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் முருகப்பெருமான் வீரத்தோற்றத்தில் கன்னிகுமரனாக காட்சி தருகிறார். இக்கோவில் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. முருகப்பெருமான் புற்று வடிவில் எழுந்தருளியிருக்கிறார். இவர் காலில் பாதக்குரடு கவசம் அணிந்தும் இடுப்பில் தாங்குச்சையும் உடைவாளும் குத்துவாளும் வலது கையில் சூலாயுதமும் கொண்டு கன்னி தெய்வமாக காட்சியளிக்கிறார். இவர் புற்றுமண்ணாலான திருமேனியுடையவர் என்பதால் சந்தன அபிஷேகம் மட்டுமே செய்கிறார்கள். இவர் கன்னி தெய்வமாக காட்சி தருவதால் பெண்கள் யாரும் கோவிலுக்குள் செல்வது கிடையாது. இக்கோவிலில் பெண்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று எந்தவித கட்டுப்பாடும் இங்கு இல்லை. ஆனாலும் பெண் பக்தர்கள் உள்ளே சென்று மூலவரை தரிசிப்பது இல்லை என தாங்களாகவே முடிவெடுத்து கடைபிடித்தும் வருகிறார்கள். மாறாக குரட்டு வாசல் எனப்படும் முன்புற வாசலில் நின்று சப்த கன்னியரை வணங்கிச் செல்லும் வழக்கம் நீடிக்கிறது. பொட்லி போடுதல் என்ற சிறப்பு பரிகாரம் காலங்காலமாகவே இக்கோவிலில் நடைபெற்று வருகிறது. பொட்லி என்பது ஒரு வகை வெடியாகும். இக்கோயிலில் வெடிக்கப்படும் பொட்லி வெடியின் சத்தம் வீரகுமார சுவாமிக்கு விருப்பமான ஒன்று. தங்களின் வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் வீரகுமார சுவாமியை தரிசித்துவிட்டு கோயிலின் எதிரே உள்ள பொட்லி போடும் மண்டபத்துக்குச் சென்று தங்களின் பெயரைச் சொல்லி அர்ச்சனை செய்து பொட்லி போடுவார்கள். இந்த வெடிச்சத்தத்தை கேட்டு வீரகுமார சுவாமி பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். பொதுவாக திருமணத்தடை நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் பொட்லி வெடி போடுவது வழக்கம். இக்கோவில் பக்தர்கள் கனவில் முருகன் குதிரை வாகனத்தில் காட்சி தந்ததால் இக்கோவிலில் குதிரை முருகனின் வாகனமாக கருதப்படுகிறது. 2 ஐம்பொன் குதிரை சிலைகள் இக்கோவிலில் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் இக்கோவிலுக்கு சுதையாலான குதிரைகளை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.